டாக்டர் ராமசேனனிடம் கேட்கலாம். சார், இந்த திமுகவின் இந்த திருச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மற்றொரு புறம் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் தரப்பில் ஒரு கூட்டணியை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் மறுபுறம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது திமுக அந்த கூட்டணியானது ஒரு 26 கட்சிகளுடன் பிரம்மாண்டமான அந்த மெகா கூட்டணியை அமைத்திருப்பதற்கு இந்த எதிர்கட்சிகளின் கூட்டணி ஒரு வலிமையாக இருக்கிறது அல்லது விஜய் என்ற ஒரு ஃபேக்டர் இருப்பதால் ஏற்பட்டுள்ள ஒரு அச்சம் அல்லது அவர்கள் மீது உள்ள ஒரு தேர்தலில் என்ன முடிவு ஏற்படுமோ என்ற ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதனால தான் இத்தனை வியூகங்களுடன் திமுக களத்தை சந்திக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. உண்மையிலேயே அது ஓவர் லக்கேஜாக இருக்குதா சார் அது திமுக கூட்டணி? தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில் இன்றைக்கு திருப்புமுனை மாநாடாக 10 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள் கலந்து கூடிய சரித்திரமிக்க மாநாடு நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர எப்படி திமுகவிற்கு பல அணிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மீனவர் அணி, வழக்கறிஞர் அணி என்ற அணி இருக்கிறதோ அதுபோல பல பேட்டிகளில் நான் சொல்லியது போல பாரதிய ஜனதா கட்சிக்கு சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற 4 அணிகள் இருக்குது. அதில் தற்பொழுது சிபிஐ என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறையை பயன்படுத்தி ஏற்கனவே விசாரணை முடிந்த நிலையில் மீண்டும் நாளை விஜய் நேர்காணல் தொடங்க இருக்கிறார் என்ற சூழலில் அவரை விசாரணை என்ற பெயரை நாளைக்கு டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். அங்கே நாளை டெல்லியிலே நடைபெற போவது அந்த கரூரிலே 41 பேர் இறந்தது சம்பந்தமான விசாரணை அல்ல. எப்படியாவது விஜயை மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வந்து கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தான். அது நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என்பது பிஜேபியினுடைய பி டீம் என்பது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நிச்சயமாக நாங்கள் சொன்னது உண்மை. விஜய் பிஜேபியினுடைய பி டீம் என்பது நிச்சயமாக தெரிய வரும். ஆனால் நயினார் நாகேந்திரன் இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. தஞ்சாவூரில் சற்று முன்பளித்த பட்டியலில் நயினார் நாகேந்திரன் எந்த விதமான அஃபிஷியல் பேச்சுவார்த்தையை நடத்தல. இது இந்த மாதிரி வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது, அத்தகைய அவசியமும் இல்லைன்னு இருக்காரு. பாஜகவில் இந்த இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வினோத் செல்வம் அவரும் வந்து தாவேக தலைவர் விஜயை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். இந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவருக்கு டெல்லியில் என்ன நடக்கும் என்பது பற்றியெல்லாம் அவருக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை. கூட்டணி தமிழ்நாட்டில் தானே, கூட்டணி தமிழ்நாட்டில் தான் இருந்தாலும் அங்கே முடிவு செய்ய வேண்டியது அமித்ஷாவும் மோடியும். முடிவு செய்துவிட்டு இங்கே நயினார் நாகேந்திரனிடம் தெரிவிப்பார்கள். நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை பற்றி முடிவு செய்யவோ அல்லது கூட்டணியில் யார் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதற்கோலாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல வினோத் செல்வம் வந்து விஜய் விமர்சிப்பதெல்லாம் ஊரை ஏமாற்றுவதற்கு. விஜய் நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. யார் எங்கு சேர்ந்தாலும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக கூட்டணி நீங்கள் சொல்வது போல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அல்ல. நாங்கள் யாரையும் வழியே சென்று அழைக்கவில்லை. அவர்களாக விரும்பி வந்தார்கள். அண்ணா அறிவாலயம் நோக்கி வந்தவர்களை தாயுள்ளத்தோடு ஒரு தாயாக நலம் காக்கும் விரும்பியாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரவணைத்து கொண்டார். உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் எப்படி நீங்கள் வரவேற்பீர்களோ அதுபோல கூட்டணி கட்சிகள் எங்களிடம் வரும்போது நாங்கள் அவர்களை தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொள்கிறோம். அதிக கட்சிகள் வந்து இருக்கிறார்கள் என்பதால் அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அல்ல. ஒரு கூட்டு குடும்பம், மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இன்றைக்கு திமுக திகழ்கிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கூட்டு குடும்பம் திமுக. ஓகே சார், சரி, உங்கள் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். புதுக்கோட்டை சீனிவாசன் சார், இந்த வணக்கம். புதுக்கோட்டை சீனிவாசன் நம்ம ராமசேனன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை வந்து முதலில் அதிமுக அந்த கூட்டணி முயற்சிகளுக்கு இந்த கரூர் தேர்தல் சம்பவத்துக்கு பிறகு சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதன் பின்னர் அதிமுக தரப்பு கைவிட்டது. இப்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருப்பதாக, அது அஃபிஷியல் இல்லை, அன்அஃபிஷியல் தான். ஆனாலும் அப்படி நடப்பது தேவையா? ஒருவேளை இங்கே ஒரு பெரிய கூட்டணி இருக்குது, இங்கே 2-3 கட்சிகள் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் இத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்குதா சார்? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினோட செய்தி தொடர்பாளரே சொல்கிறார், இந்த தேர்தல் போர்க்களத்தில் ஒரு வெற்றி வீரராக வருவதற்கு விஜய்க்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாத் அவர் சொல்கிறார். இதே போல்
அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த புரட்சி பாரத கட்சியின் பூவை ஜெகன்மூர்த்தியும் தாவேக்கா வந்தால் 100% வெற்றி உறுதியாகிவிடும், இப்பொழுது நாங்கள் வெற்றி கோட்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். தாவேக்கா இந்த கூட்டணியில் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுமா சார்? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதாவது சார், மரியாதைக்குரிய சேயன் சார், அவர் சிபிஐ உடைய விசாரணை அமைப்பையே அவர் கொச்சைப்படுத்துறார். அதாவது ஏதோ பிஜேபியோட பார்ட்டி ஆபீஸ் சிபிஐ மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறார். இது ஒரு குறுகிய அரசியல். கரூர்ல நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு அவர் இப்ப வாய்தா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு, விசாரணைக்கு அவர் போயிட்டு இருக்கிறார். மற்றபடி கூட்டணி சிபிஐ அலுவலகத்துல தீர்மானிக்கப்பட்டது மாதிரி ஒரு சொல்ல முடியாது. அதாவது இது முற்றிலும் வதந்தி தான். தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் பலமுறை சொல்லிட்டார். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் ஒரு அறைகூவல் வச்சாங்க. இந்த தர்மத்திற்கு எதிரான இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த ஒத்த சிந்தனை உள்ள எல்லா கட்சிகளும் இணைஞ்சு வாங்க அப்படின்னு முதல்ல ஒரு அறைகூவல் விடுத்தது எடப்பாடியார் தான். இந்த கருத்தை ஏத்துக்கிட்டு இவங்க வர்றதுக்கு முன்னாடி தாவேகா தரப்புல அவங்க நிறைய அவருடைய இதெல்லாம் வச்சாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் சொன்னாங்க. அதாவது ஒரு கட்சி ஒரு கூட்டணி சேரணும் அப்படின்னம்னா ஒரு பொது நலத்திற்காக, பொது நோக்கத்திற்காக ஒண்ணு சேரணும். அது இல்லாம அவங்க ஒரு தனிப்பட்ட சித்தாந்தத்தை உள்ள வச்சுட்டு ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சாங்க. அதுல இருந்து விலகிடுச்சு அந்த கூட்டணி. அவர் தனியா நிக்கிறாருன்ற அந்த முடிவுல அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணி வெகு தொலைவு வந்துவிட்டது. இப்ப அதிமுக தேர்தல் பரப்புரையில மக்கள்கிட்ட என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதிகளை இவர் காப்பி பண்ணி அறிவிச்சிருக்கிறார். அதாவது தாலிக்கு தங்கம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கொடுத்தது. அதற்கு பிறகு ஐயா சிலிண்டர் 3 சிலிண்டர் சொல்லியிருக்கிறாரு, இப்ப ஒரு 6 சிலிண்டர் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக 2000 சொல்லிச்சு, இவர் 2500 இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். காப்பி தான். அப்ப இவருக்கு ஒரு சுய அரசியல் நிர்ணயம் கிடையாது. இன்னைக்கு விஜயை பொறுத்தவரையும் பிரச்சனைகள் அவருக்கு நிறைய பர்சனலாவே கூடி இருக்கு. அதுக்கு தான் அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? புதுக்கோட்டை சீனிவாசன் சார், அவருக்கு இந்த சென்சார் விவகாரம், இந்த சமன் விவகாரம், இது தவிர சில குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே அரசியல் தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அவருடைய மனைவி திருமதி சங்கீதா விஜய் அவங்க இன்னைக்கு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல நிக்கிறாங்க. ஜனநாயகன் படம் இதெல்லாம் எப்படி அரசியலா சொல்ல முடியும்? அவர் தொழில் சம்பந்தப்பட்டது, குடும்ப சம்பந்தப்பட்டது. இரண்டாவது தாவேகாவுடைய அந்த தொண்டர்கள்லயே இன்னைக்கு ஒரு விதமான கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வெளியில வந்துருச்சு. அப்ப தாவேகா எந்த நோக்கத்திற்காக கட்டமைக்கப்பட்டது, இது எங்க போய்கிட்டு இருக்குது, அதோடைய வழி சரிதானா, அதை எடுத்து செய்யறதுக்கு பயிற்சி உள்ள ஆட்களும் இல்ல. ஒரு தலைவர், பண்பட்ட தலைவராகவும் விஜய் தன்னை தமிழக மக்கள்கிட்ட முன்னிலைப்படுத்திக்கலைங்கிறதா இன்றைக்கு ஒரு பொதுவான பார்வை.